வணக்கம். நம்ம தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்ல ஒரு பிரச்சனைனா, நம்ம குரல எங்க கொண்டு போறது, எப்படி சொல்றதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. அதுக்கு ஒரு சூப்பரான, ரொம்ப சிம்பிளான வழிய பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நிச்சயமா நம்மள பல பேருக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்திருக்கும் இல்லையா? ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு வேலைக்காக ஒரே அலையாய் அலையறது, இல்லனா நம்ம ஏரியால ஒரு அடிப்படை வசதி கூட சரியா இல்லாம இருக்கும்போது இதை யார்கிட்ட போய் சொல்றதுன்னே தெரியாம ஒரு தவிப்பு இருக்கும் பாருங்க. அந்த ஃபீலிங் நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒண்ணுதான். நமக்கு வர பிரச்சனைகள் கூட பாத்தீங்கன்னா பல ரகமா இருக்கும். சில சமயம் ஆபீசர்ஸ் லஞ்சம் கேக்குறதா இருக்கலாம், இல்ல ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு மாச கணக்குல அலைய வேண்டியிருக்கலாம், நம்ம தெருவுல மாச கணக்கா ஒரு ஸ்ட்ரீட் லைட் எரியாம இருக்கலாம். இந்த மாதிரி எத்தனையோ புகார்கள் நம்ம மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் ரொம்பவே பொதுவான நியாயமான ஆதங்கங்கள் தான். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஆதங்கங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு தீர்வு இருக்கு. உங்களுடைய ஒவ்வொரு குறையையும் காது கொடுத்து கேட்கறதுக்காகவே அரசாங்கம் ஒரு அதிகாரப்பூர்வமான தளத்தை அமைச்சிருக்காங்க. அதோட பேரு தான் IPGCMS போர்ட்டல். அடேங்கப்பா, என்னடா பேரு இவ்ளோ பெருசா இருக்குன்னு பயந்துராதீங்க. IPGCMSன்னா சிம்பிளா சொல்லணும்னா, இது உங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி. உங்க புகார்களை எந்த தயக்கமும் இல்லாம நேரடியா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட கவனத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு சூப்பரான வழி இது. சரி வாங்க. இப்போ ஆன்லைன்ல உங்க புகார எப்படி ரொம்ப ரொம்ப சுலபமா பதிவு பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி. நீங்களே பாருங்க. நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை cmhelpline.tnga.org. இந்த வெப்சைட் அட்ரஸ்க்கு போறது தான். இதை நோட் பண்ணிக்கோங்க. சொல்லப்போனா ஒரு மாற்றத்துக்கான உங்களுடைய முதல் அடி எடுத்து வைக்கிற இடம் இதுதான். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள். முதல்ல அந்த வெப்சைட்குள்ள போங்க. அங்க புகாரை பதிவு செய் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்து உங்க மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி ஒரு புது அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். அப்புறம் ஒரு புகார் ஃபார்ம் வரும். அதை கவனமா ஃபில் பண்ணுங்க. எல்லாத்தையும் முடிச்சு சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி, அதாவது ஒரு குறிப்பு எண் கிடைக்கும். அந்த நம்பர் ரொம்ப முக்கியம். அதை பத்திரமா எழுதி வச்சுக்கோங்க. அந்த புகார் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது என்னென்னலாம் தேவைப்படுன்னு பார்க்கலாம். முதல்ல உங்க பேரு, அட்ரஸ் மாதிரி உங்களை பத்தின பேசிக் டீடைல்ஸ். ரெண்டாவது, எந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மேல புகார் கொடுக்குறீங்கன்னு தெளிவா சொல்லணும். மூணாவது, என்ன பிரச்சனை, அது எங்க நடந்ததுங்கிறத விளக்கமா எழுதணும். உங்களுக்கு அந்த அதிகாரி பேரு தெரிஞ்சா அதையும் நீங்க குறிப்பிடலாம். இதெல்லாம் கையில ரெடியா வச்சுக்கிட்டா ஃபார்ம் ஃபில் பண்றது ரொம்ப ஈஸி. சரி, இப்போ ஒரு கேள்வி வரும். எல்லார்கிட்டயும் இன்டர்நெட் வசதி இருக்காதே இல்லையா? அப்போ அவங்க எப்படி புகார் பண்றது? கவலையே வேண்டா, அதுக்கும் வழிகள் இருக்கு. இந்த நம்பரை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. 1100, அதாவது 1100. இது ஒரு டோல் ஃப்ரீ நம்பர். இதுக்கு நீங்க கால் பண்ண காசே கிடையாது. இன்டர்நெட் வசதியே இல்லாதவங்க கூட சிம்பிளா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்க புகாரை ஈஸியா பதிவு பண்ணிடலாம். ஃபோன் பண்றது மட்டுமில்ல, இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. அதுதான் இமெயில். உங்க புகாரை நல்ல தெளிவா டைப் பண்ணி cmcell@tn.gov.in-க்கோ அல்லது cmhelpline@tn.gov.in-க்கோ அனுப்பலாம். இந்த 2 இமெயில் ஐடியில எதுக்கு வேணும்னாலும் அனுப்பலாம். உங்க பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்ட போட்டோஸ் ஏதாவது இருந்தா அதையும் சேர்த்து அனுப்புனா இன்னும் நல்லது. ஓகே, இப்போ நீங்க புகார பதிவு பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஒருவேளை நம்ம பிரச்சனைக்கு சீக்கிரமா ஒரு தீர்வு கிடைக்கலனா என்ன ஆகும்? நம்ம கம்ப்ளைண்ட் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு எப்படி தெரியும்? வாங்க அத பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த சிஸ்டத்தோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டே இதுல இருக்கிற அக்கவுண்டபிலிட்டி தான். அதாவது உங்க புகாருக்கு ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள தீர்வு கிடைக்கலன்னா நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லெவல் அதிகாரிக்கு போயிடும். அதுக்கப்புறமும் தீர்வு கிடைக்கலன்னா டிபார்ட்மெண்ட் ஹெட்க்கு போகும். அங்கேயும் நடக்கலன்னா நேரா முதலமைச்சர் ஆபீஸ் வரைக்கும் கூட உங்க புகார் போகும். அதனால உங்க குரல் கண்டிப்பா கேட்கப்படுங்கிற நம்பிக்கையோட இருக்கலாம். இப்ப வரைக்கும் ஒரு புகாரை எப்படி பதிவு பண்றதுன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. நாம ஏன் இதையெல்லாம் செய்யணும்? நான் ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்றதால என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் விஷயமே இருக்கு. நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க பதிவு பண்ற ஒவ்வொரு புகாரும் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல. அது ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு விதை. பொது சேவைகள்ல என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்னு அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துற ஒரு வாய்ப்பு. உங்க கம்ப்ளைண்ட் ஒரு முக்கியமான டேட்டாவா மாறி அந்த சிஸ்டத்தையே சரி பண்ணவும், நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா மாத்தவும் அரசாங்கத்துக்கு உதவுது.
அதனால இனிமே உங்களுக்கு பொது சேவைகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா சும்மா கண்டுக்காம போயிடாதீங்க. தயங்காம உங்க குரலை பதிவு பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு புகாரும் ஒரு நல்ல மாற்றத்துக்கான முதல் படி. அப்போ அந்த மாற்றத்தை நீங்க எதிலிருந்து ஆரம்பிக்க போறீங்க? உங்களுடைய முதல் புகார் என்னவா இருக்க போகுது?